எப்பவும் போல விக்ரமோட ரோட்டு கடை பரபரப்பா இருந்தது. விக்ரம் பம்பரமா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அவன் மனைவி சுரபி அதை ஒரு வெறுப்போட பாத்துக்கிட்டு இருந்தா. எவ்வளவு நேரம் அடிக்கிறது? அண்ணே இதோ 2 நிமிஷம். விக்ரம் நேரத்தை கடத்திட்டு இருந்தது சுரபிக்கு இன்னும் எரிச்சலை கொடுக்க ஆரம்பிச்சது. முடிஞ்ச அளவுக்கு ஆட்டோல பொறுமையா இருந்தவ ஒரு கட்டத்துக்கு மேல செம்ம கோவமா விக்ரம நோக்கி நடக்க ஆரம்பிச்சுட்டா. அப்புறம்தான் அவனோட கேவலமான ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அவன் பக்கத்துல போறதே அசிங்கம்னு நின்னுட்டா. விக்ரம திட்டுறதுக்கு பக்கத்துல இருந்தே போன் பண்ணினா. சொல்லுமா. என்ன நினைச்சிட்டு இருக்க? இன்னும் எவ்வளவு நேரம் நான் உனக்காக நின்னுட்டு இருக்கணும்? அது ஒண்ணும் இல்ல, நம்ம கடைக்கார பையனை ஜாமான் வாங்க அனுப்பியிருக்கேன். அவன் வந்துட்டா கிளம்பிடலாம். இதோ வந்துட்டான். சுரபி ரோட்ல நின்னுட்டு இருக்கும்போது ஒரு காஸ்ட்லி கார் ஹாரன் சத்தத்தோட அங்க வந்தது. அது உள்ள இருந்து பயங்கர ரிச்சா ஹேண்ட்ஸமா ஒரு ஆள் இறங்கினான். ஆனா அவனை பார்த்து அடுத்த நொடி சுரபிக்கு இடி விழுந்த மாதிரி இருந்தது. அவன் சுரபி கிட்ட வந்து, சுரபி நீயா? விவேக், நீ 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 இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? போலாமா? சுரபி பக்கத்துல வந்து நின்ன விக்ரம கேவலமா பார்த்த விவேக், ஓ இவர்தான் உன்னோட அந்த மல்டி மில்லியனர் ராயல் ஹஸ்பண்டா? தெருவரமா ரோட்டு கடை வச்சிருக்காரு போல. உன் செலக்ஷன்லாம் சூப்பர் செலக்ஷன். பெரிய பெரிய பணக்காரங்கெல்லாம் பார்த்து பயப்படுற புருஷோத்தமன் வீட்டு பொண்ணு தானே நீ? உனக்காக ரோட்டெல்லாம் கூட கிளியர் பண்ணுவாங்கல்ல. ஆனா இன்னைக்கு தெருவுல ரோட்டு கடையில வேலை பார்க்கறவன் தான் உனக்கு புருஷன்னு நினைக்கும் போது உனக்கு இது வேணும்னு தோணுது. பேசிட்டியா? 2 வருஷத்துக்கு முன்னாடி நீ எங்க ஓடி ஒளிஞ்சிருந்த? ஓடி ஒளியலடி. என் தகுதியை வளர்க்கறதுக்காக யூஎஸ் போயிருந்தேன். நான் உன்னை எவ்வளவு லவ் பண்ணேன்னு உனக்கு தெரியும். ஆனா உனக்கு அவசரம். விவேக் சுரபியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். காலேஜ்ல இருந்தே 2 பேருக்கும் நெருக்கமான பழக்கம் இருந்தது. நான் அந்த பக்கம் போனதும் அவசரமா இதோ நிக்கிறானே இந்த பிச்சைக்கார பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். விவேக் அமெரிக்கா போனதும் சுரபிக்கு கல்யாணம் ஆன அந்த அதிர்ச்சியான சம்பவத்தை நியூஸ்ல பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டான். அதுவும் தன்னோட தகுதிக்கு கொஞ்சம் கூட சமமா இல்லாத ஒருத்தரை அவ கட்டிக்கிட்டான்னு தெரிஞ்சு கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு ரீப்ளேஸ்மெண்டா கல்யாணம் பண்ண தகுதியான ஒருத்தன் கூடவா கிடைக்கல? சரி, அதெல்லாம் விட்டு தள்ள. இப்ப நான் ஏன் இந்தியா வந்திருக்கேன்னு உனக்கு தெரியல? தேவையில்ல. எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்ல. என் பொண்டாட்டிய தொடாத. சொல்ல வந்தத தள்ளி நின்னு சொல்லிட்டு போ. நீலாம் என் மேல கை வைக்கிறியாடா? நான் யாருன்னு சொன்னா உனக்கெல்லாம் புரியுமாடா? நான் விவேக் கபூர். ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தெரியுமா? ஏசியாவோட நம்பர் 1 மல்டிநேஷனல் கம்பெனி. நான் அதோட எம்டி, அதாவது மேனேஜிங் டைரக்டர். என்னாச்சு? அதிர்தா? தெரிஞ்சிருந்தா 2 வருஷம், வெறும் 2 வருஷம் நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணி இவனுக்கு பதிலா என்ன கல்யாணம் பண்ணிருப்பல்ல? மாய்க்கு வந்தது உளராத விவேக். இந்த 2 வருஷத்துல என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? Who cares? எனக்கு அதெல்லாம் தெரியவே வேண்டாம். உன்ன மாதிரி திருட்டு கழுதியோட கண்ணீரை துடைக்கிறத என் மேல உன் தகுதிக்கு ஒரு பரதேசிக்கு பொண்டாட்டியானு இருந்திருக்க. நீயும் ஆயிட்ட. அப்புறம் இவருக்கானே, இவன மாதிரி ஆளெல்லாம் என் கம்பெனி வாசல்ல கூட விட மாட்டேன். என் ஆபீஸ்க்கு உன்னை இன்வைட் பண்றேன். எனக்கு வேலை பார்க்கறவெல்லாம் எப்படி இருக்கான்னு வந்து பாரு. பியூனா இருக்க கூட தகுதி இல்லாத ஒருத்தனை தான் நம்ம புருஷனாக்கி இருக்கோன்னு என் ஆபீஸ்க்கு வந்து பார்த்து தெரிஞ்சுப்ப. விவேக் சொன்ன வார்த்தையெல்லாம் விக்ரமுக்கு நெருப்பு அள்ளி கொட்டின மாதிரி இருந்தது. நியாயமா சுரபிக்காக விக்ரம் பேசியிருக்கணும். ஆனா அந்த நேரத்துல எதுவும் பேசாம அமைதியாக இருக்கிறது தான் சரின்னு அவனுக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம விவேக் பேசுற விஷயங்களை பத்தி அவன் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ரகசியமும் இருந்தது. உன்னோட பந்தாவெல்லாம் வேற எங்கேயாவது போய் வச்சுக்க விவேக். மரியாதையா உன் காரை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடு. விதியோட விளையாட்டை பத்தியா சுரபி? இதுக்கு பேரு தான் டைம். ஒரு காலத்துல நீயும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் சொகுசு கார்ல சுத்திட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப பாரு, இந்த மாதிரி ஒரு தண்டத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆட்டோ ரிக்ஷால சுத்திட்டு இருக்க. என்ன கேட்டா நீ என்ன மிஸ் பண்ணிருக்கவே கூடாது. சுரபியை அவமானப்படுத்திட்டு விவேக் உடனே கிளம்பி போயிட்டான். ஆனா அவன் பேசின வார்த்தையெல்லாம் கேட்டு சுரபிக்கு கதறி அழணும் போல இருந்தது. அவ வருத்தப்படுறத பார்த்த விக்ரம் அவளை சமாதானப்படுத்த துடியா துடிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா அவனோட விரல் பட்டதுதான் தாமதம். சுரபி அவனை கண்ணாலேயே எரிச்சிட்டு அருவருப்போட திரும்பி நடக்க ஆரம்பிச்சிட்டா. ஆனா மனசு கேட்காம அவகிட்ட வந்த விக்ரம், சுரபி, அது நீ இன்னும் விவேக மறக்கலையா? இன்னைக்கு இந்த கேள்வியை கேட்டுட்ட. ஆனா அடுத்த தடவை இந்த கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி உன் தகுதியை தெரிஞ்சுட்டு கேளு. இதெல்லாம் தலையெழுத்துன்னு அனுபவிக்கிறதுக்கு காரணம் நீயும் தாத்தாவும் தான். இதெல்லாம் ஏன் முடிவா இருந்திருந்தா 1 நிமிஷத்துல உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருந்திருப்ப. எதுவும் பேசாத. ஒரு வார்த்தை கூட எனக்கு கேட்க விருப்பம் இல்ல.
உன்னாலதான் நான் இப்ப ₹1 கூட கெஞ்சிட்டு இருக்கேன். புருஷோத்தமன் ஃபேமிலியில பிறந்த எனக்கு இதெல்லாம் அனுபவிக்கணும் தலை எழுத்து. சுரபி சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் விக்ரமால ஒரு வார்த்தை கூட பேச முடியல. ஆனா அவனோட மனசு அவன் கிட்ட 1000 விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. நீ கவலைப்படாத சுரபி. நான் யாருங்கிற உண்மை இந்த மொத்த உலகத்துக்கும் தெரிய வரும்போது நம்மளை எதிர்க்கிறவங்க எல்லாம் நிலக்குடிஞ்சு போய் நரகத்துல விழுவாங்க. அதுக்கப்புறம் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை சந்தோஷத்தையும் செல்வாக்கையும் நான் உன் காலடியில வந்து கொட்டுவேன் சுரபி. 2 வருஷத்துக்கு முன்னாடி விக்ரமுக்கும் சுரபிக்கும் நடந்த கல்யாணம் விதியால நடந்தது கிடையாது. தெள்ள தெளிவா திட்டம் போட்டு நடத்தி வைக்கப்பட்ட கல்யாணம் தான் அது. அதுவும் அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சது யாரோ கிடையாது. இந்தியாவோட மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தோட தலைவன் சாட்சாத் அந்த புருஷோத்தமன் தான். ஆனா ஒரே ஒரு கேள்வி மட்டும் எல்லாரோட மனசுலயும் ஆணித்தரமா பதிஞ்சிருந்தது. இந்தியாவிலேயே ஒரு செல்வாக்கான பணக்காரன், அவர் கண்ணை காட்டினா அவரோட பேத்தியை கட்டிக்கிறதுக்கு இந்தியாவோட மூல முடுக்கல இருந்தெல்லாம் கோடிக்கணக்கான பேர் லைன்ல வந்து நிக்க காத்துக்கிட்டு இருக்கும் போது அவர் எதுக்காக தன்னோட ஒரே பேத்திய 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத விக்ரம் மாதிரி ஒரு பிச்சைக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாருங்கிறதா. அந்த கல்யாணத்துக்கு பின்னாடி இருந்த அதிர்ச்சியான ரகசியம் தான் என்ன? கல்யாணம் முடிச்ச ஒரு வாரத்திலேயே புருஷோத்தமன் இறந்து போனாரு. ஒத்த குடும்பத்தையுமே ஆலமரம் மாதிரி இருந்து தாங்கிக்கிட்டு இருந்த புருஷோத்தமன் இறந்து போனதும் பெரிய கலகம் வெடிக்க ஆரம்பிச்சது. சொத்து பிரச்சனை பெருசா வெடிச்சு புருஷோத்தமனோட பிசினஸை யாரு டேக் ஓவர் பண்றதுங்கிற சண்டையில சுரபியோட குடும்பம் புருஷோத்தமன் மேன்ஷனை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டாங்க. பணம் சம்பந்தமே இல்லாம எல்லோரோட விருப்பம் விக்ரம் பக்கம் திரும்பிடுச்சு. எல்லா பிரச்சனையும் சமாளிக்க வேற வழியே இல்லாம தான் அப்பாவோட ஃபேக்டரியில முழு நேரமும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டா சுரபி. ஆனா கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷம் ஆகியும் விக்ரம தன்னோட புருஷனா ஏத்துக்கவே இல்லை சுரபி. அவனை எப்ப பார்த்தாலும் ஒரு நாயை விரட்டுற மாதிரி தான் விரட்டிக்கிட்டு இருந்தா. இன்னொரு பக்கம் விவேக் எப்போதும் போல தன்னுடைய சொகுசு பங்களாவில் ஜாலியா டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அப்போ மொத்த ஆட்டத்தையும் மாத்தி வைக்க போற ஒரு முக்கியமான போன் கால் விவேக்கு வந்தது. அந்த போனை அட்டன் பண்ணி அவன் விஷயத்தை கேட்டதுமே கோவத்துல கத்த ஆரம்பிச்சான். What the hell? என் பேங்க் அக்கௌண்ட்டையும் கார்டையும் யாருக்கிட்ட பிளாக் பண்ணீங்க? இன்னைக்கு என் கம்பெனில நான் எவ்வளவு பெரிய டீல் சைன் பண்ண போறேன்னு தெரியுமா? என் கம்பெனியோட மொத்த சொத்தையும் ஒரு பெரிய விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ண போறேன். உங்க யூஸ்லெஸ் பேங்கிங் சிஸ்டத்தால இதெல்லாம் பாழா போக போகுது. Now you tell me, எப்படி சரி பண்ணுவீங்க? சார், நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். மொத்த ப்ராப்ளத்தையும் நாங்க எப்படியாவது நாளைக்கு மார்னிங்குள்ள சரி பண்ண முயற்சி பண்றோம். முயற்சி பண்ணாம சரி பண்ணுங்க. நாளைக்குள்ள இதெல்லாம் சரியாகலன்னா என்னோட உண்மையான குணம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அடுத்து நடக்க போறது தெரியாம கோபமா போனை கட் பண்ணான் விவேக். இன்னொரு பக்கம், எஸ் மிஸ்டர் பிரதீப், நான் உள்ள வந்துட்டேன். லிஃப்ட் கிட்ட வந்துட்டேன். எஸ் I'll see you. சுரபி ஒரு கிளைண்ட பாக்குறதுக்காக அவசரமா பிசினஸ் சென்டருக்குள்ள வரும்போது அவளுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. வா சுரபி, இவ்ளோ காலையில என்னோட ஆபீஸ்க்கு வந்திருக்க. பழைய காதல் ஞாபகம் வந்துடுச்சா? பைத்திய மாதிரி உளராத. நான் எதுக்குடா உன்னை பாக்குறதுக்கு வரணும்? உன்கிட்ட நான் ஏன் பேசணும்? எனக்கு வேற வேலை இருக்கு, நகரு ப்ளீஸ். ஹேய், இப்ப ஏன் கோவப்படுற? இவ்ளோ தூரம் வந்துட்டு நீ என்னோட ஆபீஸ்க்கு வராம போனா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். சும்மா வந்துட்டு போ. வர முடியாது. அட வா சுரபி, வந்ததானே நீ எதை மிஸ் பண்ணிருக்கன்னு தெரியும். வா 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 போலாம் வா. அட வா. விடுன்னு சொன்ன. மிஸ்டர் விவேக், விவேக்கை தேடி அந்த பிசினஸ் சென்டரோட மேனேஜர்ஸ் வந்து நின்னாங்க. உங்களோட ஆபீஸை காலி பண்ண சொல்லி கம்பெனில இருந்து நோட்டீஸ் வந்திருக்கு. நோட்டீஸ்? எஸ். நோட்டீஸை திறந்து படிக்கும்போது விவேக்குக்கு கை காலெல்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. வாட்? இன்னைக்கே ஆபீஸை காலி பண்ணணுமா? இல்ல இல்ல, அது எப்படி முடியும்? யாரோ இந்த நோட்டீஸை தப்பா எனக்கு அனுப்பியிருக்காங்க. ஆபீஸ்க்கு போய் இத பத்தி பேசணும். ஒருவேளை நான் தான் உன்னோட ஆபீஸ பார்த்து கண்ணு வச்சிட்டேனா? நீ வாய மூடு சுரபி. நீலாம் ஒரு வயித்தெரிச்சல் பிடிச்ச சகுனி. உன்னெல்லாம் அப்பவே அடிச்சு தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருந்திருக்கணும். நீ என்ன பொறுமையா மிரட்டி பயமுறுத்தலாம் மிஸ்டர் விவேக். சீக்கிரமா போய் உன் கையை விட்டு போக போற உன் ஆபீஸை எப்படியாவது நீ காப்பாத்து. உன் கம்பெனி கொடுத்த ஆபீஸ் தானே இது. மரியாதையா வாய மூடிடு. பாய். எனக்கு லிஃப்ட் வந்துடுச்சு. சுரபி கூட சண்டை போடுறதை விட இப்ப ஆபீஸை காப்பாத்திக்கிறதா முக்கியம்னு அவனோட கேபின் நோக்கி ஓட ஆரம்பிச்சான். அங்கு அவனோட கேபின் டேபிள்ல அவன் வாழ்க்கையவே புரட்டி போட போற ஒரு முக்கியமான லெட்டர் இருந்தது. அந்த லெட்டர் அவன் பிரிச்சு படிக்கும்போது அவன் மொத்த உலகமும் இருண்டு போயிருந்தது. அது அவனுடைய மேனேஜிங் டைரக்டர் பதவி பறி போனதுக்கான டெர்மினேஷன் லெட்டர். அது மட்டும் இல்லாம அந்த லெட்டர் நேரடி அவனோட கம்பெனி சிஇஓ கிட்ட இருந்து வந்திருந்தது. டெர்மினேஷன் லெட்டர்? அதுவும் எனக்கா? வெயிட், வாய்ப்பே இல்ல. அதுவும் கம்பெனியோட ஓனர் கிட்ட இருந்து. நான் அவரை இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையே. இந்தியாவிலேயே ஒரு செல்வாக்கான பணக்காரன். அவர் எதுக்காக தன்னோட ஒரே பேத்திய 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத விக்ரம் மாதிரி ஒரு பிச்சைக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாருங்கிறதா. அந்த கல்யாணத்துக்கு பின்னாடி இருந்த அதிர்ச்சியான ரகசியம் தான் என்ன? பரபரப்பா உள்ள வந்த விவேக், மிஸ்டர் அமன்,
நீங்க இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். பொறுமையா விவேக்க திரும்பி பார்த்த சிஇஓ அமான், விவேக் சொல்லு. எனக்கு வந்த டெர்மினேஷன் லெட்டர் பத்தி தான் பேசணும். இது வரைக்கும் கண்ணால கூட பார்க்காத கம்பெனி சேர்மனை எப்படி இன்சல்ட் பண்ணிருக்க முடியும்? மிஸ்டர் விவேக், நீங்க ஏற்கனவே அவரை பார்த்துருக்கீங்க, அவரை அவமானப்படுத்தியும் இருக்கீங்க. நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா சேர்மன் ஆபீஸ்க்கு வந்திருக்காரு, நீங்களே போய் உங்க கண்ணால பார்த்து உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. விவேக் கொஞ்சம் கூட நேரத்தை கடத்தாம பணிவோட கதவை தட்டிட்டு சேர்மன் ரூம்குள்ள வந்தான். சோ மே ஐ? விவேக் பர்மிஷனுக்காக நின்னுட்டு இருக்கும்போது அந்த கம்பெனியோட சேர்மன் அவனை உள்ள வர சொல்லி ஒரு நாயை கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டாரு. பயத்தோட பக்கத்துல போன விவேக், சார், என்னோட பேர் விவேக். உங்க கம்பெனில மேனேஜிங் டைரக்டரா இருக்கேன். இருக்கேன்ல, இருந்த. அந்த சேர்ல இருந்தது விக்ரம்னு தெரிஞ்சதும் விவேக் குரலை வசத்தினான். டேய் நீயா? உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா ஆபீஸ்ல வந்து சேர்மனோட சேர்ல உட்கார்ந்திருப்ப? பிச்சைக்கார பயலே. செக்யூரிட்டி, செக்யூரிட்டி. செக்யூரிட்டி வருவாங்க உன்னை அடிச்சு விரட்டுறதுக்கு. எம்டி சார். எஸ் பாஸ். பாஸா? உங்களுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்காடா? இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற பரதேசி 10 ரூபாய் காசுக்கு மாரடிக்கிறவன். விவேக் பேசினது விக்ரமோட பொறுமையை சோதிச்சது. டேய், 10 ரூபாயோ இல்ல 10,000 கோடியோ அதை ஹேண்டில் பண்றதுக்கு உனக்கு இருந்த தகுதி இப்ப இல்ல. செக்யூரிட்டி, இவனை வெளியே தூக்கி போடுங்க. இதுக்கப்புறம் இவனோட நிழல் கூட இந்த ஆபீஸ்ல படக்கூடாது. கெட் அவுட். சார் 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 ப்ளீஸ் சார், மன்னிச்சிடுங்க சார். சார் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் விடுங்க. இருங்க சார். சார் ப்ளீஸ் சார், என்னை மன்னிச்சிடுங்க சார். பெரிய தப்பு பண்ணிட்டேன் சார். நிஜமாவே நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க சார். உங்க காலை பிடிச்சி கேட்கிறேன் சார். சார் என்னை மன்னிச்சிடுங்க சார். என்னை கேவலப்படுத்தினவனை கூட நான் மன்னிச்சு விட்டுருக்கேன். ஆனா என் பொண்டாட்டி இன்சல்ட் பண்ணவனை விட்டதே இல்லை. உன் தகுதிக்கு ஒரு பரதேசிக்கு பொண்டாட்டி அண்ணன் இருந்திருக்கு, நீயும் ஆயிட்ட. நீ இப்ப என்ன பண்றன்னா, கிளம்பு, நேரா போய் என் வைஃபு கிட்ட அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். சரி சார், நான் அப்படியே பண்ணிடுறேன். டேய் இரு. இதுக்கப்புறம் என் வைஃப் பக்கத்தில் உன்னை பார்த்தேன்னு வை, அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் உன் மூஞ்ச எவனுமே பார்க்க முடியாத கண்டிஷனில் ஆக்கி வச்சிருவேன். புரியுதா? அப்புறம் இங்க வா. வேலை வேணுமா? அப்போ ஒன்று செய். இந்த ஆஃபீஸுக்கு வந்தா நான் சொல்றத மூடிட்டு கேட்கணும். என் பொண்டாட்டி பற்றின நினைப்பே உங்ககிட்ட இருக்கக்கூடாது. ஞாபகம் இருக்கட்டும். இந்த பவர்ஃபுல் விக்ரம் எதுக்காக தான் பொண்டாட்டிக்கிட்ட இருந்து தன்னோட அடையாளத்தை மறைக்கணும்? விவேக் மாதிரியே பல பேர் விக்ரம் முன்னாடி மண்டியிட்ட சரித்திரம் ஒன்று இருக்கு. ராஜேஷோட ஒன் சைடு லவ்வுக்கு யமதர்மன் மாதிரி விக்ரம் வந்த கதை ஒன்று இருக்கு. டெல்லியவே கட்டி ஆண்டுகிட்டு இருந்த பெரிய பிசினஸ்மேன் சந்திரகுப்தாவோட ஒரே மகன் தான் இந்த ராஜேஷ். பாலிவுட்ல இருந்து ஹாலிவுட் வரைக்கும் சந்திரகுப்தாவை தெரியாத ஆட்களே கிடையாது. அந்த அளவுக்கு பெரிய குடும்பத்தில இருந்து வாரிசா வந்தவன் தான் இந்த ராஜேஷ். பணக்கார அப்பனங்களுக்கு பிறந்த தருதலைங்களோட லிஸ்ட் எடுத்தா ராஜேஷுக்கு தான் முதலிடம். காலேஜுக்கு உள்ளேயும் வெளியும் ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிட்டு ஜெயிலுக்கும் போயிருக்கான். அதுக்கப்புறம் பணத்தை வச்சு ஈஸியா வெளியில வந்துடுவான். இதனால அவன்கிட்ட காலேஜ்ல ஒருத்தனும் வச்சுக்க மாட்டான். காலேஜ் டைம்ல ஒரு நாள் சுரபி அவளோட ஃப்ரெண்ட் கூட கேண்டீன் வந்தவ, சி பொறுக்கி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? யார்டா நீ? உன்னை நான் லவ் பண்ணவே இல்ல. நான் விவேக்க மட்டும்தான் லவ் பண்றேன். ஓ மை காட், உனக்கு நடந்த விஷயமே தெரியாதுல்ல? உன்னோட 6 இயர் காதலன் விவேக் நேத்து ராத்திரியே யுஎஸ் கிளம்பி போயிட்டான். வாட்? குடிச்சிட்டு வந்து ஒளறியா என்ன? விவேக் அந்த மாதிரி சொல்லாம போயிருக்க மாட்டான், புரியுதா? நான் இப்பவே உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன். பரபரப்பா செல்போன் எடுத்து பார்த்த சுரபிக்கு அவ அனுப்பி வச்ச எந்த மெசேஜுக்கும் விவேக் ரிப்ளை பண்ணலன்னு தெரிஞ்சது. ராஜேஷ் சொன்ன மாதிரியே விவேக் அமெரிக்கா கிளம்பி போயிருந்தா. சுரபி அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தப்ப கூட அவனுக்கு ரீச் ஆகல. எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல. இன்னொரு தடவை என் பக்கம் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்க, அவ்வளவுதான். எவ்வளவு திமிரடி உனக்கு? சுரபி புருஷோத்தமன்ல. அதான் இப்ப சொல்றேன், எழுதி வச்சுக்க. உன்னோட இந்த அழகான திமிரு பிடிச்ச மூஞ்சை யார்கிட்டயும் காட்ட முடியாத அளவுக்கு பண்ற. அழகா இருந்த திமிர்ல தானே அரைஞ்ச, அதுவும் எல்லாரும் பாக்குற மாதிரி.
உன் மொத்த இமேஜையும் கிழிச்சு என் காலு கீழே போட்டு நசுக்கல. என்னோட பேரு ராஜேஷ் குப்தா இல்லடி. சுரபி முன்னாடி ஒரு ஆபத்தான சவாலை விட்டுட்டு அங்கிருந்த சேரை எட்டி உதச்சிட்டு கிளம்புனா ராஜேஷ். மொத்த கேண்டீனும் சைலண்டா இருக்கும்போது ராஜேஷ் மட்டும் சுரபிக்கு கண்ணாலேயே சத்தமா ஒரு எச்சரிக்கையை கொடுத்தான். அதுக்கப்புறம் சுரபியை பழிவாங்க ராஜேஷ் பண்ணின அந்த கேவலமான காரியம் என்ன தெரியுமா? அதனால சுரபியோட வாழ்க்கை எப்படி மாறுச்சுன்னு தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த நடுராத்திரியில மொத்தம் ஊரும் தூங்கிட்டு இருக்கும் போது விவேக் மேல இருந்த காதல் சுரபிய தூங்க விடாம முழிக்க வச்சிருந்தது. அப்பதான் அவ வாழ்க்கையவே புரட்டி போட போற அந்த போன் கால் வந்தது. ஹலோ. ஏய் சுரபி, நம்ம காலேஜ் வாட்ஸ்அப் குரூப் பாத்தியா? என்னடி இந்த நேரத்துல எதுக்கு அதை போய் பார்த்துக்கிட்டு? ஏன் என்னாச்சு? ஏன் பதட்டமா இருக்க? தயவு செஞ்சு முதல்ல இதை ஓபன் பண்ணி பாரு இப்பவே. ஏன் எதுக்குடி? இவ வேற. விருப்பமே இல்லாம காலேஜ் வாட்ஸ்அப் குரூப்பை திறந்து பார்த்த சுரபி அதுல சுரபி ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருந்த நிர்வாண வீடியோவை எப்படியோ திருட்டுத்தனமாக எடுத்து காலேஜ் குரூப் சோசியல் மீடியான்னு பரவ விட்டிருந்தா ராஜேஷ். அந்த வீடியோ காலேஜ் முழுக்க காட்டு தீ மாதிரி பரவிக்கிட்டு இருந்தது. என்னோட வீடியோ எப்படி? அந்த ராஜேஷ் போன் எடுத்த சுரபி ராஜேஷ்க்கு போன் பண்றதுக்கு முன்னாடியே அவளை வந்து தடுத்துச்சு ஒரு குரல். சுரபி, சுரபி, அம்மா சுரபி. ஏய், என்னடி இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? எப்படி நடந்துச்சு? யார் செஞ்ச வேலை இது? சுரபி, இதுக்கெல்லாம் காரணம் யாரு? சொல்லு. அம்மா, இது கண்டிப்பா இந்த ராஜேஷ் பொறுக்கியோட வேலையா தான் இருக்கும். என்ன பழி வாங்குறதுக்கு இப்படி பண்ணிட்டான். ஆனா அவமானத்தை தாங்க முடியாத திலகா என்ன பண்றதுன்னு தெரியாம இடிஞ்சு போய் உக்காந்தாங்க. அவ்வளவுதான், போச்சு. சேர்த்து வச்ச பேர், புகழ், செல்வாக்கு எல்லாம் நாசமா போச்சு. மண்ணோட மண்ணா போயிடுச்சு. எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு வெளியில போவோம்? என்னடி பண்ணி வச்சிருக்க? இந்த வீடியோ எப்படி வெளியில வந்துச்சு? சுரபியோட அம்மா கத்தும் போதுதான் இந்த பிரச்சனை எவ்வளவு பெருசுன்னு அவளுக்கு புரிய ஆரம்பிச்சது. அடுத்த நாள் காலையில புருஷோத்தமன் குடும்பமே ஆடி போயிருந்தது. எத்தனை தடவைங்க சொல்றது? எங்களுக்கு இத பத்தி தெரியாது. சர்மாஜி, நான் தான் சொல்றேனே, அது ஃபேக் வீடியோ, ஃபேக் வீடியோ. மிஸ்ஸஸ் வர்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஹலோ ஹலோ மிஸ்ஸஸ் வர்மா. சீ. சுரபியோட லீக்டு வீடியோவால மொத்த குடும்பமும் ஆடி போயிருந்தது. இந்தியா முழுக்க இருந்த பெரிய பெரிய விஐபிங்க எல்லாம் புருஷோத்தமன் ஃபேமிலி கிட்ட துக்கம் விசாரிச்சிட்டு இருந்தாங்க. இவளை யாருங்க கல்யாணம் பண்ணிப்பா? இவளுக்கு எந்த நல்லதும் நடக்காதுன்னு தெரிஞ்சாலே டென்ஷனா இருக்குங்க. இப்ப இவளை யார் கல்யாணம் பண்ணிப்பா? ஒருத்தர் இருக்காரு. ஆமா, ஒருத்தர் இருக்காரு. அவரை சுரபிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். சுரபியோட தாத்தா புருஷோத்தமன் சொன்ன வார்த்தையால அங்க இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைச்சது. விக்ரம். அப்ப அவர் கையை காட்டும் போது அங்க வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி பவ்யமா நின்னது நம்ம விக்ரம். ரொம்ப சாதாரணமான ட்ரெஸ்ல பணத்துக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி சிம்பிளா வந்து நின்னா விக்ரம். ஆனா இவனை போய் எப்படி சுரபிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு அங்க இருக்கிற எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருந்தது. இதான் விக்ரம் சுரபிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு. ஆனா அப்பா, இந்த பையன் யாரு? என்ன பண்றாரு இவரு? எந்த குடும்பத்தை சேர்ந்தவரு? உங்க பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சதுமே நான் இந்த பையனை இங்க கூட்டு வந்திருக்கேன். இந்த நிலைமையில இந்த பையனோட வரலாறு அவசியமா? விக்ரம் ஒரு அனாதை, ரோட்டு கடை நடத்துறாரு. ஆனா சுரபிய நல்லா பார்த்துப்பாரு. நடந்ததெல்லாம் எப்பவும் சொல்லி காட்ட மாட்டாரு. இவருக்குன்னு யாருமே இல்ல. அவருக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு இந்த உலகத்துல இனிமே சுரபி மட்டும்தான் இருப்பா. புருஷோத்தமன் சொன்னது எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருந்தாலும் அவர் வார்த்தைக்கு மறுவார்த்தை சொல்லி பழக்கப்படாத இந்த குடும்பத்துல அவரை எதிர்த்து பேச யாருக்குமே தைரியம் இல்ல. பாசத்தையும் பணத்தையும் கூட்டி வளர்த்த ஒரே பொண்ணு போயும் ஒரு சாதாரண ரோட்டு கடைக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறது சுரபி உட்பட யாருக்குமே பிடிக்கலனாலும் அப்ப இருந்த சூழ்நிலையில யாருமே அதை தடுக்க முன் வரல. தனக்காக யாராவது பேசுவாங்கன்னு பொறுத்து பார்த்த சுரபிக்கு வேற வழியே தெரியல. யாருமே வராததால சுரபியே தாத்தா கிட்ட போய் கெஞ்ச ஆரம்பிச்சா. ஆனா தாத்தா, நான் எப்படி இந்த மாதிரி ஒரு ஆளை போய் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அம்மா அம்மா ப்ளீஸ், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்கம்மா. அந்த ராஜேஷ் கிட்ட எல்லாத்தையும் டெலீட் பண்ண சொல்றேன்.
என்னடி பண்ண சொல்லுவ? போன்ல இருந்து நான் என்ன சொல்லுச்சுன்னு தெரியும்ல, மறந்துட்டியா? சுரபி, உனக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்தை தவிர வேற வழியே இல்லை. பல சண்டைக்கு அப்புறம் புருஷோத்தமன் ஃபேமிலியில இருக்கிறவங்கள மட்டும் வரவழைச்சு விக்ரமுக்கும் சுரபிக்கும் ரொம்ப சாதாரணமா கல்யாணம் பண்ணி முடிச்சு வச்சாங்க. பணக்கார வீட்டு பொண்ணு சாதாரண ஏழைய கல்யாணம் பண்ணினா. சுரபி கல்யாணம் ஆனதை கூட கண்டுக்காம அவளோட வீடியோவை ரிமூவ் பண்றதுக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தா. அவ டென்ஷனா இருக்கிறத பார்த்த விக்ரம் ஒரு ஆறுதலுக்காக அவ பக்கத்துல வந்து பேச நினைச்சான். என்னாச்சு சுரபி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இங்க பாரு, எனக்கு உன்கிட்ட பேசுறதுக்கே பிடிக்கல. நாம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி ஆயிட்டோம். ஆனா அதுக்காக நமக்குள்ள எல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. நீ உன் பிரச்சனையை மட்டும் என்னன்னு சொல்லு, என்னால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் பண்றேன். நீயா? நீ எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா? எஸ். முதல்ல இதை கேட்கறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா? என்னாலே சரி பண்ண முடியாததை நீ பண்ணி கிழிச்சிருவியா? முதல்ல அந்த ராஜேஷ் தொல்லை, இப்ப நீ. அதுக்கு மேல விக்ரம் கிட்ட பேச பிடிக்காத சுரபி தனியா வந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டா. ஆனா அதே நேரத்துல விக்ரம் கண்ணுல சுரபி லாக் பண்ணாம வச்சுட்டு போன போன் கண்ணுல பட்டுச்சு. விக்ரம் அந்த போனை எடுத்து அந்த வீடியோவை பார்க்கும்போது அவனுக்கு பிரச்சனை புரிஞ்சது. அது மட்டும் இல்லாம தன் மனைவியோட வீடியோ இன்டர்நெட் முழுக்க பரவறத பார்த்து அவனுக்கு கோவம் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு விக்ரமுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சுது. சுரபியை பழி வாங்கி முடிச்ச சந்தோஷத்துல போதைக்கு மேல போதையாகி மகிழ்ச்சி கடல்ல நீந்திக்கிட்டு இருந்தான் ராஜேஷ். அப்ப அவன் சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு போன் கால் வந்தது. ஹலோ, சொல்லுங்க சுந்தர் பாய். சார், நீங்க போட்ட வீடியோவை நேத்து ரிப்போர்ட் பண்ணி இன்டர்நெட்ல இருந்து தூக்கிட்டாங்க சார். வாட் நான்சென்ஸ்! இத பண்ற அளவுக்கு எவனுக்கு நான் தைரியம் வந்தது? எனக்கு அது யாருன்னு தெரியல சார். ஆனா மொத்த குடும்பத்தையும் பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. முதல் முறையா வாழ்க்கையில பதட்டம்னா என்னன்னு ராஜேஷ்க்கு தெரிஞ்சது. எப்படியாவது இதை பத்தி அவங்க அப்பா கிட்ட சொல்லி பிரச்சனையை சரி பண்ணலான்னு கால் பண்ணினா. அப்பா, என் பேங்க் கார்டு சீஸ் பண்ணிட்டாங்க, இண்டஸ்ட்ரி சீல் வச்சிட்டாங்க. என் தலையில இப்ப 1000 கோடி ரூபாய் கடன் விழுந்திருக்கு. என் கதையே முடிஞ்சிருச்சு. பா, யாருப்பா அது? இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது யாரு? ஆனா அதுக்கப்புறம் இதையெல்லாம் பண்ணது யாருன்னு ராஜேஷ்க்கு தெரிய வரும்போது அவன் நின்னுகிட்டு இருந்த மொத்த நிலமும் அதிர ஆரம்பிச்சது. இன்னொரு பக்கம் சோகமா இருந்த சுரபிக்கு போன்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்தது. அவ அதை திறந்து பார்க்கும்போது அவ கண்ணை அவளாலேயே நம்ப முடியல. அவளோட அந்த வீடியோ ஒட்டுமொத்தமா இன்டர்நெட்ல இருந்து டெலிட் ஆயிருந்தது. இதெல்லாம் யார் பண்ணிருப்பான்? சுரபியோட அந்த ஆச்சரியம் மறையறதுக்குள்ள இன்னொரு ஆச்சரியம் அவ வீட்டு காலிங் பெல்ல தட்டுச்சு. கதவை திறந்து அவ பார்க்கும்போது ராஜேஷ் நின்னுகிட்டு இருந்தான். ராஜேஷ், எதுக்குடா வந்த? நீ ஏற்கனவே பண்ணி வச்ச வரைக்கும் எல்லாம் போதும். இதுக்கு மேல தயவு செஞ்சு எதுவும் பண்ணாத. உன்னை யாராவது இங்க பாக்குறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடு ப்ளீஸ். ஐம் சாரி சுரபி, ஐம் சாரி. உன் ஆளு இவ்வளவு பவர்ஃபுல்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. நீ என்ன சொல்ற? யார பத்தி சொல்ற? உன்னோட வீடியோ மொத்தத்தையும் இன்டர்நெட் விட்டு தூக்கியாச்சு. அது யாரும் டவுன்லோட் கூட பண்ணல. இப்ப என் மொத்த குடும்பமும் நடு ரோட்ல நிக்குது. இது எல்லாத்தையும் பண்ண ஆளு உன் வீட்ல தான் இருக்காரு. ஏன் வீட்ல இருக்காரா? ஏன் வீட்ல இருந்து யாரு பண்ணிருப்பான்? இங்க பாரு, நீ ஏதோ டிராமா பண்ணிட்டு இருக்காத. தயவு செஞ்சுங்கிறது. இங்க பாரு, நான் டிராமா எதுவும் பண்ணல. பண்ண வேண்டிய அவசியமும் இல்ல. இது எல்லாத்தையும் பண்ண ஆளு உன்னோட புருஷன். அவர்தான் உன்னோட வீடியோ எல்லாத்தையுமே தூக்க வச்சாரு. அவர்தான், எனக்கு நல்லாவே தெரியும். இதை கேட்ட அடுத்த நொடி சுரபியோட நெஞ்சு அதிர்ச்சியில அடிச்சுக்க ஆரம்பிச்சது. நிஜமாவே ரோட்டு கடையில வேலை செய்யற மாதிரி ஒரு ஆளால எப்படி இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ண முடிச்சதுன்னு அவளுக்கு புரியல. அதனாலதான் ராஜேஷ் சொன்ன எதையுமே அவ நம்பல. எதையாவது உளராத விக்ரம். இதெல்லாம் விக்ரம் பண்ணாருன்னு சொல்றியா? எனக்கு தெரியும். நான் ஒன்னும் வளரல. என்ன மொத்தமா காலி பண்ணிட்டாரு.
நிஜமா சாதாரணமான ஆளு கிடையாது. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீயும் உன் புருஷன்கிட்ட கேளு. சுரபி விக்ரம பார்க்கறதுக்கு முன்னாடியே விக்ரம் எல்லாத்தையும் ஏற்கனவே கேட்டுட்டு இருந்தா. சுரபி அதிர்ச்சி மாறாம அவன் கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சா. விக்ரம், இந்த பைத்தியக்காரன் சொல்றதெல்லாம் உண்மையா? நீ தான் இதெல்லாத்தையும் பண்ணியா? விக்ரம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவனை பார்க்கும்போது சுரபி ராஜேஷ் பக்கம் திரும்பி பார்த்தா. ஆனா விக்ரமோட உண்மையான முகம் ராஜேஷ்க்கு மட்டும்தான் தெரிஞ்சது. ஆனா சுரபி விடாம கேள்வி கேட்டா. அட சொல்லு. நிஜமாவே சுரபிக்கு விக்ரமோட உண்மையான ரகசிய முகம் எப்படி தெரிய வரும்? உலகத்திலேயே இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஆளு எதுக்காக சாதாரண ரோட்டு கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான்? இது வரைக்கும் நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தது எல்லாமே இந்த கதையோட ஒரு ட்ரெய்லர் தான். நிஜமாவே விக்ரம் சுரபியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்தது. அதுக்கப்புறம் நடந்த அதிரடியான திருப்பத்தையும் அட்டகாசமான கதையையும் நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அப்போ இப்பவே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் பண்ணி பல லட்சம் பேர் கேட்டு ரசிச்ச இந்த கதையை இலவசமா கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.